ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல் கம்பம் ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது என்னோடய டே 4 இஃப்தார் ரொட்டீனும், அதுக்கப்புறம் சஹர் அப்போ நான் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படிங்கிறதுக்குள்ளே ஒரு அப்லோடும் தான். டே 4 இஃப்தாருக்காக நான் பாதாம் பிசின் கொஞ்சமாக ஊற வச்சுருக்கேன். பால் வந்து ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த பாதாம் பிசின் அந்த பாலில் சேர்த்து ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்த்து ஜூஸ் ரெடி பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறமா வந்து என்கிட்ட லெஃப்ட் ஓவர் உளுந்த வடை மாவு, அதுக்கப்புறம் பருப்பு வடை மாவு இருந்துச்சு இல்லையா பேட்டர். ஸோ அதை வந்து இன்றைக்கி உளுந்த வடை பருப்பு வடை ப்ரிப்பேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமா வந்து கறி வடை ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா. ஸோ அதில் உள்ள அந்த பேலன்ஸ் போண்டா மிக்ஸ் இருந்துச்சு இல்லையா. ஸோ அதில் வந்து இன்றைக்கி வாழைக்காவை கட் பண்ணி போட்டு வாழைக்காய் பஜ்ஜி ரெடி பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக பருப்பு வடையே நார்மலாக பருப்பு வடையாக போடாமல் டிஃப்ரெண்ட்டாக பருப்பு இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து உருட்டி அந்த போண்டா மிக்ஸில் டிப் பண்ணி ஒரு வடையாக ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். பட் வந்து அது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சுங்க. இது வந்து டே 5 அன்றைக்கி தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். டே 4 இஃப்தாருக்கு அந்த வடை ப்ரிப்பேர் பண்ணேன் இல்லையா. ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இந்த மாதிரி இன்னோவேட்டிவாக நம்மளே பண்ணுறது வந்து எப்போயாவது ஒரு தடவை, அதாவது வந்து யூஸ்வலாக இந்த மாதிரி நம்ம ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணும்போது டேஸ்டியாக இருந்துச்சுன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி தான் நான் டிப் பண்ணி அந்த இது மாதிரி செஞ்சு பார்த்தேன். பருப்பு வடையே போண்டா மிக்ஸில் போட்டு அது ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. அவ்வளோதான், எங்களோட இஃப்தாருக்கு தேவையான வடைகள் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டேன். இவ்வளோ வடை ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு பார்க்காதீங்க. சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. அதுவும் இல்லாமல் எங்கள் அம்மா வீட்டுக்கும் நான் கொடுப்பேன். ஸோ அதனால தான் இப்போ காமிக்கிறேன் இல்லையா. அந்த பருப்பு வடை பேட்டரை நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துகிட்டு அதை வந்து போண்டா மிக்ஸில் டிப் பண்ணி போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இது வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. நார்மலாக பருப்பு வடையாக தட்டி போடும்போது அது ஒரு டேஸ்ட்டு, அந்த போண்டா மிக்ஸில் போடும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. மேலே அந்த கடலை மாவு கோட்டிங் ப்ளஸ் அந்த உள்ளே வந்து பருப்பு நல்லா பாயில் ஆகிருந்துச்சு, வெந்திருந்துச்சு. சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்ல டேஸ்டியாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா அன்றைக்கி சஹர் ரொட்டீனுக்காக நான் வந்து மதலொட்டி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இது வந்து பீஃபோட மதலொட்டி தான் நான் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ண போகிறது. பட் வந்து நார்மலாக நம்ம ஆட்டோட மதலொட்டி, அதாவது சூரட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை விட பல மடங்கு நமக்கு வந்து ஹீமோக்ளோபின் அதிகரிக்கக்கூடிய ஒரு இது வந்து இந்த பீஃபோட மதலொட்டிக்கு இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக அதை சாப்பிடுங்க. நம்ம வந்து நார்மலாக பீஃபோடது அப்படின்னு சொன்னாலே அவாய்ட் பண்ணுறோம். பட் இருக்கிறதுலையே பார்த்தா அதுதான் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. நம்ம நார்மலாக கூகுளில் சர்ச் பண்ணாலே ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ்க்கு என்னென்ன மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னாலே ஃபஸ்ட்டு டாப் கமெண்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா பீஃப் தான் இருக்கும். பீஃபோட ஈரல், சுவரொட்டி எது சாப்பிட்டாலும் நமக்கு வந்து நல்ல ஹீமோக்ளோபின் வந்து இன்க்ரீஸ் ஆகும். என் ஹஸ்பண்டோட அக்காவுக்கு வந்து ரீசெண்டாக வந்து ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ அப்போ நாங்கள் சர்ச் பண்ணி பார்த்தப்ப இதுதான் டாப்பில் இருந்துச்சு. ஸோ அதுவும் இல்லாமல் என்னோட 3rd ப்ரெக்னன்சிக்கு எனக்கு வந்து பாப்பாவை கன்சீவ் ஆகி ஒரு 3 monthsல வந்து ஒரு 8 பாயிண்ட் தான் ஹீமோக்ளோபின் இருந்துச்சு. பட் வந்து நாங்கள் அதுக்கப்புறமா அந்த பிளட் டெஸ்ட் பண்ணோம் இல்லையா. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து இந்த சுவரொட்டியை வந்து வீக்லி ஒன்ஸ் என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க, செஞ்சு நான் சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் டெலிவரிக்கு 1 month முன்னாடி பிளட் செக்கப் பண்ணும்போது என்னோடய ஹீமோக்ளோபின் லெவல் வந்து 12.5 இருந்துச்சுங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய சக்தி இந்த சுவரொட்டிக்கு இருக்குது, பீஃபோட சுவரொட்டிக்கு இருக்குது. ஸோ கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வாங்கி எல்லோரும் சாப்பிடுங்க. இதுக்கு வந்து நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், நார்மலாக வந்து இது மிளகு சீரகம் மட்டும் போட்டு வைப்பாங்க, அந்த மாதிரி இல்லாமல் நான் சொல்கிற மெத்தடில் செஞ்சிங்கன்னா ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்ன அப்படின்னா பாருங்கள், மதுளொட்டி இந்த மாதிரி தான் இருக்கும் சுவரொட்டி. இது வந்து நம்ம ஒரு 3 times வாஷ் பண்ணோன்னா போதும். கழுவ இதில் வந்து ரத்தம் நிற்காமல் வந்துகிட்டே இருக்கும். அதுக்காக நம்ம ரொம்ப கழுவிட்டே இருக்கக்கூடாது. ஒரு 3 times 4 times கழுவினோன்னா போதும். இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னா ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, அதுக்கப்புறமா ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், ஒரு 1 tablespoon அளவுக்கு சீரகம், 1 tablespoon சோம்பு, 1 tablespoon மிளகு, ஒரு 5 பல் பூண்டு, ஒரு 6-7 சின்ன வெங்காயம். இவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். ஒரே ஒரு பேஸ்ட்டாக இத்தனை நான் இன்க்ரீடியன்ட்ஸ் சொன்னேன் இல்லையா, இது எல்லாத்தையுமே ஒரே பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ வந்து குக்கரில் ஆயில் ஊற்றிருக்கேன். இதுக்கு வந்து கொஞ்சம் தாராளமாக ஆயில் ஊற்றணும். இன்னுமே இது நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு பிறகு நம்ம அதை அரைச்சி வச்ச மசாலாலாம் நல்லா சேர்த்து ஒரு 5 minutes போல் சுருள நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கு பிறகு நம்ம கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சுவரொட்டியை சேர்த்துக்கலாம். சாரிங்க, கொஞ்சம் லைட்டிங் பேடாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா வந்து
செல்லில் பேட்ரி லோவாக இருந்துச்சு. ஸோ அதனால் ஃப்ளாஷ் ஆன் ஆகலை. அதனால் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம மசாலாலாம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு எடுத்து வச்சுருக்க மதுளொட்டியும் சேர்த்து அதையும் ஒரு 5 மினிட்ஸ் போல் நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 6 விசில் இல்லை 7 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். நல்லா குக் ஆகிருக்கும். நல்லா மசிஞ்சு கிடைக்கும் நமக்கு இந்த சுவரொட்டி. குழந்தைங்க கூட சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். 6 விசிலுக்கு அப்புறம் இன்னும் நம்மளோட சூப்பரான மதுளொட்டி கிரேவி, அதாவது சுவரொட்டி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நார்மலாக ஆயிலில் வந்து மிளகு சீரகம் போட்டு வறுக்கிறத விட இந்த மாதிரி ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதாங்க. இதுதான் எங்களோட சஹர் ரொட்டீனுக்கு இந்த கிரேவி ப்ளஸ் ஒயிட் ரைஸு. இது கூட நான் வேறு எதுவும் சேர்க்கல. ஏன்னா இதுவே வந்து ரொம்ப ஒரு கிராண்டான ஒரு டிஷ்ஷாக தான் இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.